அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் வரைபடத்திலிருந்து களவாடப்பட்டு அமெரிக்காவின் வரைபடத்தோடு இணைக்கப்பட்ட சென்னையிலிருந்து கிளம்பி வந்து இன்னும் வெகு சொற்ப காலங்களில் அமெரிக்காவோடு இணைக்கப்பட இருக்கிற சேலத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சியும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஏனெனில் ஒரு அடிமைகளின் கூட்டத்தை சந்திப்பதில் என்ன பெரிய மகிழ்ச்சியும் வருத்தமும் இருந்துவிடப் போகிறது. நான் அல்லது நீங்கள் அல்லது நாம் ஏன் அடிமையானோம்? அரசாங்கம் பார்த்துக் கொள்ள வேண்டிய குடிநீர் நீரை தனியாரிடம் ஒப்படைத்துவிட்டு தனியார் பார்த்துக் கொள்ள வேண்டிய டாஸ்மார்க்கை அரசாங்கம் எடுத்துக்கொண்ட பின் நிலாவில் நீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்த ஊரில் ஓடுகிற ஆற்றில் சுத்தமாக நீர் இல்லாது போன பின் காவிரி முழுக்கவும் மீத்தேன்களுக்காக தொலையிடப்பட்ட பின் திராவிட இயக்கம் போதித்த தமிழ் உணர்வு நீர்த்து போன பின் தமிழை தேர்தல் அரசியலாக திராவிட கட்சிகள் மாற்றிய பின் தேர்தல் அரசியலை ஏற்றுக்கொண்டு இடதுசாரியும் வலதுசாரியும் தேர்தல் அரசியலுக்குள் வந்த பின் காமராஜருக்கு பின் தமிழகத்தினுடைய எந்த பிரச்சனையை எந்த முறையில் பேசுவது என்று கூட தெரியாமல் காங்கிரஸ் போன பின் மதம் என்பது பிரிவல்ல, மதம் என்பது பிரச்சனை அல்ல என்று தமிழகம் இருக்கும் பொழுது இன்றைக்கு தமிழகத்தை மதத்தின் பார்வை கொண்டு பார்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்த பின் நாம் அடிமையானோம். இஸ்லாம் மதத்தை எதிர்ப்பதையே தன்னுடைய முழு மூச்சாக இந்து மதம் ஏற்றுக்கொண்ட பின் இஸ்லாம் மதத்தை பயங்கரவாத மதமாக சித்தரிப்பதில் கிறிஸ்துவ மதம் வெற்றி கண்ட பின் ஈழத்தில் என் இன சகோதரர்களை இனப்படுகொலை செய்வதற்கு புத்த மதம் துணையாக நின்ற பின் பெண்களினுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய பழமைத்தனத்தை இஸ்லாம் மதம் தனக்குள் வைத்துக் கொண்டே இருந்த பின் மதமின்றி நாம் அடிமைகளானோம். ஆக கட்சியின்றி, அரசியலின்றி, தலைமையின்றி, தத்துவமின்றி நாம் அடிமையானோம். ஆக ஒரு அடிமைகளிடையே என்ன பேசுவது, அதுவும் இந்த அடிமை என்ன பேசுவது? ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். எங்க காலேஜில் பிரின்சிபால்லாம் நான் படிச்ச பீரியட்ல ரிட்டையர் ஆகிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி 58, 59 தான் பிரின்சிபால் வருவாங்க. இங்க நம்ம நீதியரசர் சொன்ன மாதிரி இவ்வளவு யங் பிரின்சிபால் இருக்கக்கூடிய காலேஜில் நான் என்ன பேசுறது? அவர் இளமையா இருக்கிற பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த போலீஸ் கட்டிங் தான் கொஞ்சம் பயமுறுச்சு. அப்புறம் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கும் எனக்குமான இடைவெளிங்கிறது ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான இடைவெளி. ஏன்னா வயதுல இல்ல. ஏன்னா இன்னைக்கெல்லாம் நீங்க லவ் பண்ணீங்கன்னா SMS இல்லாட்டி MMS ஒரு நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருது. பேர் தெரிஞ்சதுன்னா Facebookல போய் பார்த்து அந்த பொண்ணு எத்தனாம் தேதி பிறந்தாங்க, அவங்க வீட்டுல கிரைண்டர் வாங்கினாங்களா வாங்கலையா, நாய்க்குட்டி இருக்கா இல்லையா, தூங்குறப்ப எப்படி தூங்குவாங்க, தூங்குறப்ப என்ன ட்ரெஸ் போடுவாங்க, நேத்து எந்த கடையில பானிபூரி சாப்பிட்டாங்க, நேத்து எத்தனை தடவை தும்முனாங்க, இத்தனையும் ஒரு 4 நிமிஷத்துல தெரிஞ்சுட்டு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்பினா 2 நிமிஷத்துல நோ எஸ்ன்னு பதில் வந்துடும். பட் எங்க காலத்துல ஒரு பொண்ணா காதலிக்கணும்னா ஒரு 7 மாசம் பின்னாடியே போய் அப்ப தெருவோரத்துல நின்று பஸ்ல போய் கிட்டத்தட்ட இந்த இதய முரளி பீரியட் அது. சோ அப்ப உங்களுடைய வேல்யூஸும் என்னுடைய வேல்யூஸுக்கும் நடுவுல ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான இடைவெளி இருக்கு. அப்ப எந்த புள்ளியிலிருந்து நான் உங்ககிட்ட பேசுறது? ஏன்னா நான் இந்த சாதனைகள் எல்லாம் சாதனையா நம்புற ஆளும் கிடையாது. நிலாவுக்கு ராக்கெட் அனுப்புறது, மங்கள்யான் செவ்வாய் கிரகத்துக்கு போயிடுறது, நாசா 20 லட்சம் பேருக்கு வேலை காத்திருக்குன்னு சொல்றது, இதெல்லாமே இமேஜ் பில்டிங் ஆக்சஸ். ஒரு நாடு தன்னை வல்லரசாக நிறுத்துவதற்கு, ஒரு நாடு
தன்னை உலகத்துல வெளிக்காட்டிக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு எத்தனை. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா நிலாவுக்கு போயிட்டாங்களா போலையாங்கிறதுல ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. சோ விஞ்ஞானம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கையில் பயன்படாத போது அந்த விஞ்ஞானத்தினால் என்ன பயன் அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் உன்னுடைய ஊர் மாசுபட்ட பிறகு, நீ குடிக்கக்கூடிய நீர் மாசுபட்ட பிறகு, ஏன்னா இன்னைக்கு என்ன சாப்பிடுறதுனே தெரியல. உரம் போட்ட அரிசி சாப்பிடாதீங்கிறாங்க, சரி திராட்சை சாப்பிடலாம், திராட்சைத்துல உரத்தை முக்கிறாங்க, மாங்கால ஹைபிரிட், பலாப்பழமும் சாப்பிடாதீங்கிறாங்க, சரி தண்ணி குடிக்கலாம்னா தண்ணியில பிஸ்லரி குடிச்சா அதுல நிறைய மினரல்ஸ் போட்டாங்க, உங்களுக்கு பிரச்சனை வருங்கிறாங்க, சரி மெட்ரோ வாட்டர் குடிச்சா காய்ச்சல் வருங்கிறாங்க. எந்த தண்ணி குடிக்கிறதுன்னு தெரியல, எந்த சாப்பாடு சாப்பிடுறதுன்னு தெரியல. நான் போற ட்ரெஸ் எங்க ஊர்ல மேனுபேக்சர் பண்ணது இல்ல, உற்பத்தி துறையே இல்லாத ஊர்ல எப்படி முன்னேற்றம்ங்கிறத பாக்குறது எனக்கு தெரியல. அப்போ நான் உண்மையை, அந்த சவாலை நம்ம நேர்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை உங்கள்கிட்ட முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நாள் இந்த சோகால்டு இந்தியால நடக்கக்கூடிய இல்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 3 கதையை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு கதை, அந்த நாள் ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு தேதி, ஏதோ ஒரு வருடம், இந்தியாவுடைய ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம், அதிகாலை 3 மணி. அந்த ரயில் நிலையத்தில் தெற்கு பக்கத்திலிருந்து வடக்கு பக்கத்தில் கட்டுமானம் செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கூட்டம் நின்றிருக்கு. இந்தியாவுடைய ஏதோ தெற்கு மூலையிலிருந்து கிளம்பிய ஒரு ரயில் 1 மணி நேரம் தாமதமாக 4 மணிக்கு அந்த ரயில் நிலையத்தை சேர்ந்துச்சு. அந்த ரயில் ஒரு மிகப்பெரிய ரயில், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நீண்டிருக்கக்கூடிய ஒரு ரயில். அந்த ரயிலினுடைய கடைசி பெட்டி பிளாட்ஃபார்மை விட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி நிற்குது. இந்த கட்டிடம் வேலை செய்ய வந்தவர்கள் அந்த முன்பதிவு செய்யப்படாத பெட்டிக்காக பிளாட்ஃபார்ம்ல இருந்து இறங்கி கல்லுல ஓடி அதுல ஏறலான்னு பார்த்தா 72 பேர் பயணம் செய்யப்பட வேண்டிய அந்த முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் ஏற்கனவே 300 பேர் இருந்தாங்க. இதுல அடிச்சு பிடிச்சி இன்னொரு 60-70 பேர் உள்ளுக்கு ஏறினாங்க. அந்த ரயில் கிளம்பிச்சு. அது ஒரு கோடை காலத்தில் ஓடக்கூடிய ரயில், இந்தியாவின் தெற்கு எல்லையிலிருந்து வடக்கு எல்லைக்கு போகக்கூடிய ஒரு ரயில். இந்தியாவினுடைய கோடை காலம் தெற்கை விட வடக்குல ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். எப்படி போனா அனல் மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சோம் பெட்டி. அப்படி அடுத்த நாள் காலையில் 8 மணி அனலில் கொதிக்கிற அந்த ரயில் சென்று கொண்டிருந்தது. அந்த ரயில் எல்லா ஸ்டேஷன்லயும் நிற்கும், ஆனா அந்த பிளாட்ஃபார்முக்கு எந்த சப்ளையும் வராது. ஏன்னா அது பிளாட்ஃபார்மை விட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ரயில். டீ வராது, பிஸ்கட் வராது, சாப்பாடு வராது, ஏன் தண்ணி கூட வராது. பயணம் செய்தவர்கள் யாரும் ஏறியவர்கள் திரும்ப இறங்க முடியாத மாதிரி இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்தவங்களா குடிச்சு தீத்துட்டு இருக்காங்க. அந்த பெட்டியினுடைய ஒரு ஜன்னல் இருக்கையில் ஒரு பெண்ணின் கையில் ஒரு பச்சிளம் குழந்தை, ஒரு 6 மாசமோ 7 மாசமோ ஆன கை குழந்தை. அந்த கை குழந்தைக்கு அந்த அம்மா 1 மணி நேரத்துக்கு ஒருக்க 2 ஸ்பூன் தண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏறுவதற்கு முன்பு அந்த மருத்துவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, குழந்தைக்கு டீஹைட்ரேஷன்ஸ் இருக்கு, அதனால நீங்க தண்ணி 1 மணி நேரத்துக்கு 1 ஸ்பூன் கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி. அவங்க கொண்டு வந்த 2 பாட்டில்ல ஒரு பாட்டிலினுடைய கால் பகுதி மிச்சம் இருக்கு. ட்ரெயின் கிளம்பி 16 மணி நேரம் ஆச்சு. வண்டியில் இருந்த மற்றவர்கள் தங்களுடைய பாட்டில கொண்டு வந்து குடிச்சு, பக்கத்திற்கு வந்து வாங்கி குடிச்சு, கழிப்பறையில் வரக்கூடிய தண்ணீரையும் குடித்து முடித்திருந்தார்கள். அந்த முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை, வேர்வை துளிகளை தவிர. ஏன்னா அது ஒரு கேக் ஓவன் மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரயில். அன்னைக்கு நைட் வந்துச்சு, அந்த நைட்ல மெல்ல கொஞ்சம் காத்து வந்துச்சு, அந்த காத்துல எல்லாரும் உறங்கினாங்க. அந்த குழந்தை இறங்க வேண்டிய நிறுத்தம் காலை 11 மணிக்கு வந்துடும். அந்த அம்மா கடைசியாக இருந்த அந்த 4 டீஸ்பூனை நம்பிக்கையோட பார்த்தாங்க, இறங்கணும்னா வேற தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் காலையில் அந்த ரயில் எல்லோரும் விழித்த போது அத்துவான காட்டில் நின்று கொண்டிருந்தது. அந்த ரயிலை சுற்றிலும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எந்த ஊரும் இல்லை. அந்த ரயில் ஏன் அந்த அத்துவான காட்டில் அந்த காலையில் நின்று கொண்டிருப்பது என்பது யாருக்கும் தெரியவில்லை. அதுவும் ஒரு கோடை காலத்தில், கோடைகால ரயில் சுள்ளென்று சுட்டிருக்க 8 மணியிலிருந்து அந்த ரயில் அங்கு நிற்க தொடங்குது. அந்த ரயில் அங்கு நிற்ப தொடங்குவதற்கான காரணம், அந்த ரயில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் ஒரு மத கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. மசூதி இடிக்கப்பட்டதா, கோவில் இடிக்கப்பட்டதா தெரியவில்லை. மத கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. தர்கா, அர்த்தல். சோ ரயில் நகரவில்லை. அந்த ரயில் அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்றுச்சு. அந்த அம்மா அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த 1 டீஸ்பூன் தண்ணி கொடுத்தாங்க, 2 டீஸ்பூன் கொடுத்தாங்க. அடுத்து 1 மணி நேரம் குடிச்சு கொடுக்கறதுக்கு அந்த மாட்டை ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அந்த குழந்தைக்கு விக்கல் எடுத்தது. அவங்க பக்கத்துல இருக்கவங்கள தண்ணி இருக்கான்னு கேட்டாங்க. அதே தண்ணி ஹிந்தியில பாணியாகவும், மலையாளத்திலும், தெலுங்கிலும், கன்னடத்திலும், இந்தியாவுடைய எல்லா மொழிகளும் தண்ணி இருக்கா தண்ணி இருக்கா தண்ணி இருக்கான்னு கேட்கதா படிச்சு தவிர யார்ட்டையும் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. அடுத்த பெட்டியை போய் தட்டலானா அது ஏசி கோச், யாரும் திறக்கிறதுக்கு முன் வரல. ஏன்னா கர்த்தல் நடந்துட்டு, கர்ஃபியூ நடந்திருக்கு, என்ன நடக்கும்னு தெரியல. தூரத்தில் எங்கேயோ ஒரு கிராமம் எரியறது தெரியுது, அங்க போய் தண்ணி கொண்டான் 2 பேர் ஓடுறாங்க. இதற்கு நடுவில் கொளுத்தக்கூடிய அந்த வெயிலில், அனல் கொட்டி அந்த பெட்டியில், அந்த அத்துவான காட்டில்
அந்த ஆள் இல்லாத அந்த பிரதேசத்தில் அந்த 7 வயது கைக்குழந்தை தண்ணீரின்றி விக்கி 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 அந்த அம்மாவனுடைய கையில் இறந்து போனது. அந்த குழந்தையினுடைய பெயர் தெரியவில்லை. அந்த குழந்தைக்கு பெயர் வைத்து விட்டார்களா என்று தெரியவில்லை. அந்த குழந்தை எந்த ஜாதி என்று தெரியவில்லை. அந்த குழந்தை எந்த மதம் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த குழந்தையை கொன்றது மதம் என்பது மட்டும் தெரியும். இது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொரு மதத்தின் பெயரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். மற்றொரு சம்பவம் அதே நாளில் அதிகாலை 2:30 மணி சென்னையில் தரமணி என்பது ஐடி காரிடார் உள்ள ஒரு இடம். இந்த ஐடி காரிடாரில் வேலை பார்த்துவிட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நாகாலாந்து பெண், அவள் பெயர் தோல்மா. அவ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்க்கல, அந்த ஐடி காரிடார்ல ஃபெசிலிட்டியில வேலை பார்க்கறாங்க. அதாவது காஃபி கப் கழுவுறது, வரவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிற வேலை. அன்னைக்கு அந்த அம்மா 2 மணிக்கு அலுவலகத்தை வெளியில வந்தாங்க. அந்த கேப்ல ஏறலாம், அவங்களுக்கு ஒரு கேப் இருந்துச்சு, ஏறலான்னு பார்த்தா அந்த தமிழ் டிரைவர் போன இரவு அந்த அம்மாவிடம் கொஞ்சம் பேசின முறையில் ஒரு பயம் இருந்தனால, அது எப்படி ஆபீஸ்ல சொல்றதுன்னு தெரியாதனால அவங்க நடந்தே போய் ஓரத்துல நின்று ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போக சொல்லலாம். நடந்து ஒரு மரத்தடியில நின்று ஒருத்தருக்கு போன் பண்ணாங்க. அந்த போன் போனது யாருக்குன்னா ஒரு பீகார்காரருக்கு. இந்தியா இன்றைக்கு இப்படித்தான் இருக்கிறது, உள்நாட்டில் அகதிகளோடு. சென்னை முழுக்கவும் உள்நாட்டு அகதிகள் நிறைந்திருக்கிறார்கள், பீகாரிலிருந்தும் வடகிழக்கு இந்தியாவிலிருந்தும். அப்படிப்பட்ட அந்த ஒரு உள்நாட்டு அகதி பெண் இன்னொரு உள்நாட்டு அகதி ஆணுக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி இந்த மரத்தில் நிக்கிறேன், நீ கொஞ்சம் என்ன கூட்டு போன, ஒரு அரை மணி நேரத்தில் வந்துறேன்னு அவர் கிளம்பி வராரு. அவர்கிட்ட ஒரு ஓட்ட டிவிஎஸ் சாம்ப் இருக்கு, அது ஒரு தமிழ் காட்டிலிருந்து வாங்கியிருக்காரு. இன்னும் ஆர்சி புக் வேற மாற்றப்படல. வர்றப்ப அந்த தரமணியுடைய ராஜீவ்காந்தி சாலையில் போலீஸ் அவரை நிறுத்துகிறது. அந்த ரெக்கார்ட் புக்கை பார்த்தா அது தமிழ்காரனோட பேர்ல இருக்கு. ஏன்னா இன்றைக்கு போலீஸ் தியரிப்படி சென்னையினுடைய குற்றங்களை நிகழ்த்துபவர்கள் பீகார்காரர்கள். போலீசால் கண்டுபிடிக்க முடியாத எல்லா குற்றங்களுக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்பவர்கள் பீகார்காரர்கள். ஏன்னா அவங்களுக்கு கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. இவர் வேற திருட்டு வண்டி வச்சிருக்காருன்னு முடிவு பண்ணி ஒரு ஓரமா உட்கார வைக்கிறாங்க. அவருக்கு தமிழ் தெரியவில்லை, எப்படி அவரிடம் சொல்வதென்று தெரியவில்லை. நடுஇரவில் 2:30 மணியில் ஒரு மரத்தின் அடியில் ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள். அவளை போய் நான் அழைக்க வேண்டும் என்று தமிழில் எப்படி சொல்வது என்று தெரியாம அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த பெண் அந்த மரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்தால் அவளை ஒரு 16 கண்கள் உற்று நோக்கியது. அந்த கண்களின் பெயர்கள் தெரியவில்லை, அந்த கண்களின் ஜாதி தெரியவில்லை, அந்த கண்களின் மதம் தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிந்தது, அந்த கண்கள் ஆண்களின் கண்கள். அன்று இரவு 2:35 தோல்மா 16 கண்களால் 16 ஆண்களால் வன்புணர்ச்சி செய்யப்பட்டு இறந்தாள். இந்தியாவில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 92 பெண்கள் வன்முணர்ச்சிக்கு உள்ளாகிறார்கள். அதில் தோல்மா அன்றைய தேதியில் முதல் பெண். அதே நாளில் விடியலில் தான் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய ஒரு தலைமை ஆசிரியை தன்னுடைய பாடத்திட்ட பிரிவில் எந்த இந்திய ஆணையும் சேர்த்துக் கொள்வதில்லை என்று அறிவிப்பு செய்தார். ஏன்னா அவங்க சொன்னாங்க, ஆல் இந்தியன் மேல்ஸ் ஆர் ரேபிஸ்ட். எது சார் சொன்னார், ஒரு டாக்குமெண்ட்ரி. தட்ஸ் வாட் த ஃபேஸ் ஆஃப் இந்தியா இன் த வேர்ல்ட் நவ். இந்தியாவினுடைய ஆண்கள் பெண்களை வன்முணர்ச்சி செய்பவர்கள். இது ஒரு தகவல். 2, ஒரு குழந்தை, ஒரு பெண், இவர்கள் இருவரையும் கொன்றது யார், கொன்று கொண்டிருப்பவர்கள் யார்? இது 2. இன்னொன்னு, அன்றைக்கு காலை சென்னையில தற்கொலை பண்றதுக்குன்னே ஒரு பாலம் இருக்கு. அது அடையாறு பாலம். நீங்க எப்ப பார்த்தாலும் பேப்பர்ல படிக்கலாம். அந்த அடையாறு பாலத்துல இருந்து கீழே குதிச்சுடுவாங்க. அந்த பாலத்துக்கு ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் ஒரு லேப்டாப் மாட்டியிருந்தாரு, ஷூ போட்டிருந்தாரு. அவர் இதுல ஏதோ ஒரு கம்பெனியினுடைய கார்டு, மேபி ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனியுடைய கார்டு. அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம். அவர் அந்த பாலத்துல குதிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வயது 38 - 42. கிட்டத்தட்ட 15 வருடமாக அவர் வேலை பார்த்த நிறுவனத்திலிருந்து அவரை வேலையை விட்டு தூக்கிவிட்டார்கள். அவர் அந்த வேலையை நம்பி பேங்க்ல லோன் வாங்கியிருந்தாரு, அந்த வேலையை நம்பி ஒரு கார் வாங்கியிருந்தாரு, அந்த வேலையை நம்பி தான் குழந்தைய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்திருந்தாரு, அந்த வேலையை நம்பி அவங்க வீட்டுக்கு 2 சர்வன்ட் மெய்டு வச்சிருந்தாரு. எல்லாமே லோன்ல போயிட்டு இருந்துச்சு. அடுத்த மாதத்திலிருந்து வேலை இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி அவங்க நின்று இருந்தார். அதே சமயத்தில் இன்னொரு மனிதர் அங்க தற்கொலை பண்ண வந்தார். அவருடைய வயது 20. அவர் யாருன்னா, சென்னைக்கு கிராமத்திலிருந்து கிளம்பி ஒரு பொறியியல் படிக்க வந்த ஒரு மாணவர். அவர் நான் தற்கொலை பண்ண போறேன்னு இவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு இவ்வளவு வருஷம் ஆகிதான் தோணுச்சு, உனக்கு இப்பவுமே தோணுச்சு? இல்ல, எல்லாமே இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுக்குறாங்க, எனக்கு எதுவுமே புரியல. எங்க அப்பா கல் உடைச்சு நீங்க அனுப்பி வச்சாரு, இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறது ஃபெயில் ஆகிட்டேன், எங்க ஸ்கூல்ல நான் ஃபெயில் ஆனதே இல்லை, எங்க அப்பா எப்படி பாக்குறதுன்னு தெரியல, நான் என்னால படிக்கவே முடியாது, அதனால தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் சொன்னாரு,
அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. 18 வயசுல இருக்கக்கூடிய அதே பிரச்சனை 45. அவர் சொன்னாரு, இங்க பாரு, நீ தற்கொலை பண்ணாத. ஏன்னா 18 வருஷம் கழிச்சும் அதே முடிவுக்கு தான் நீ வர வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலா நீ ஒண்ணு பண்ணு, நான் பண்ணதை பண்ணாத. என்னது, வேலைக்கு போகணும்னு நினைக்காத. நீ வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போ. யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் இண்டஸ்ட்ரி. ஆங்கிலம் புரியணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு தொழில் புரிஞ்சா போதும், தொழிலை கத்துக்கோ அப்படின்னு திருப்பி அனுப்பி வச்சுட்டு அவன் பையன் கேட்டான், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. இல்ல, உனக்கே எனக்கு அறிவுரை சொல்றப்ப என்னால போய் என் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். நான் பண்ண ஒரே தப்பு என்னன்னா, நான் என்னைக்கோ இந்த வேலை பயங்கரமா உத்தரவாதம் நினைச்சிட்டு இருக்கிற லோன் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஏன்னா இந்தியாவிலேயே உத்தரவாதம் இல்லாத ஒரே வேலை கார்பரேட் வேலை தான். இந்தியாவில் எந்த வேலை பாதுகாப்பும் இல்லாத ஒரு வேலை கார்பரேட் வேலை. இந்தியாவில் எந்த நிமிடத்திலும் உங்களை வேலையை விட்டு அனுப்பலாம் என்றால் அதற்குரிய ஒரே இடம் கார்பரேட். இந்தியாவில் பெண்கள் மீது அதிகமான குற்றங்கள் நடக்கக்கூடிய இடம் கார்பரேட். ஏன்னா நம்மளுடைய தனியார் துறையின் மேல் அவ்வளவு கொடுத்திருக்கக்கூடிய வசதிகள், அரசாங்கம் போட்ட திட்டங்கள் அவ்வளவு இருக்கு. இது ஒரு 3 விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இதை தாண்டி பேப்பர்ல வரக்கூடிய நியூஸ், எஜுகேட்டட் கிரிமினல்ஸ். சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிரச்சனை அதுதான். செயின் ஸ்நாச்சர்ஸ், பிக் பாக்கெட்ஸ், வயலன்ஸ், அதாவது பெட்டி கேஷஸ். இதை பண்றவங்க யாருன்னு பார்த்தா எஜுகேட்டட் கிரிமினல்ஸ். அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் படிச்சவங்க இல்ல, இன்ஜினியரிங் படிச்சவங்க. ஏன்னா பெரிய பெரிய காலேஜில் படிச்சுட்டு வெளில அதுவும் குறிப்பாக வட மாநிலத்திலிருந்து இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பி போகாம இருக்கக்கூடியவங்க. சோ இப்ப போலீஸ் உடைய பிரச்சனை என்னன்னா, முன்னாடி ஒரு திருட்டு செய்வங்கிறவங்க கஷ்டத்துல இருக்கவங்க, ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சாப்பாடு வழி இல்லாதவங்க, ஏதோ சேரியில இருக்கவங்க நினைச்சா, இன்னைக்கு லைஃப் ஸ்டைலுக்காக லாட் ஆஃப் ப்ராப்ளம். லைஃப் ஸ்டைல், பப்புக்கு போகணும், கேர்ள் ஃபிரெண்டோட ஜாலியா இருக்கணும், இதுக்கான ராபரி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்மளுடைய எஜுகேஷன், நம்மளுடைய கல்வி திட்டத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ஒன்று இல்லாம போயிடுச்சு. எத்திக் வேல்யூஸ்ங்கிறது ஒன்று இல்லாம போயிடுச்சு. சோசியல் வேல்யூஸ்ங்கிறது இல்லாம போயிடுச்சு. நான் எவ்வளவு சீக்கிரமா வேலைக்கு போனோம், நான் எவ்வளவு சீக்கிரமா வீடு கட்டணும், அது இல்லை வாழ்க்கை. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருந்ததுனால மட்டுமே நீங்க சந்தோஷமா இருந்துட முடியாது. உங்களுக்கு எல்லாம் உதாரணமா ஒருத்தரோட கதையை சொல்லணும்னா, பீகார்ல ஒருத்தர் இருக்காரு, IIM கிராஜுவேட். அவர் IIM தெரியும்ல உங்களுக்கு, இந்தியாவுடைய டாப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல். அங்க படிச்சுட்டு அவர் அப்ப டிவில பிசினஸ் பாசிகர்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அந்த என்னன்னா, நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்கன்னு திட்டத்தை சொன்னீங்கன்னா, அந்த திட்டம் ஜெயிச்சதுன்னா அந்த திட்டம் செயல்படுறதுக்கு பேங்க் லோன் தருவாங்க. அப்ப அவர் ஒரு திட்டம் கொடுத்தாரு. அந்த திட்டம் ரொம்ப சாதாரண திட்டம். பீகார் முழுக்க ரிக்ஷாக்காரர்களால் நடந்தது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அடுத்த டிரான்ஸ்போர்ட் ரிக்ஷா தான். பீகார்ல நீங்க ஒரு 10 பேர்ல ஒருத்தர் ரிக்ஷாக்காரராக தான் இருப்பாரு. சோ அந்த ரிக்ஷாக்காரனுடைய லைஃபோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பிளான் கொடுத்தாரு. என்னன்னா, ஒவ்வொரு ரிக்ஷாவையும் அவர் தத்தெடுப்பாரு. அந்த ரிக்ஷால இருந்து பணத்தை அவர் கிரியேட் பண்ணுவார். எப்படின்னா, ரிக்ஷாலேயே மொபைல் ரீசார்ஜ் கொண்டு வருவாரு, ரிக்ஷாலேயே வாட்டர் பாட்டில் வைப்பாரு, ரிக்ஷாலேயே சாக்லேட் வைப்பாரு, ரிக்ஷாலேயே எமர்ஜென்சி கால் பண்ணணும், அதுக்கு ஒரு மொபைல் வச்சிருப்பாரு, அதுக்கு எல்லாமே பெயிட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிக்ஷா வேற கலர் அடிப்பாரு. அப்புறம் ரிக்ஷாக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுவாரு. சோ இது என்ன ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயம் என்னன்னா, அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, பேங்க் கிட்ட நிறைய லோன் இருக்கு, ஆனா பேங்க்கு யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியல. ஒரு ரிக்ஷாக்கார்ட்ட லோன் கொடுத்தா அந்த லோனை எப்படி திருப்பி வாங்கணும்னு தெரியல. அதே மாதிரி ரிக்ஷாக்காரர் இன்சூரன்ஸ் எடுத்தா அந்த இன்சூரன்ஸ் அவர் ஒழுங்கா கட்டுவாரான்னு தெரியல. அப்போ ஒரு மிடில் ஏஜெண்டா கிரியேட் ஆகிறார். என்னன்னா, அந்த லோனுக்கு அவர் பொறுப்பெடுக்கிறார். அந்த திட்டத்தின் மூலியமாக ரிக்ஷாக்காரங்களுக்கு லோன் தர்றாரு, இன்சூரன்ஸ் தர்றாரு. சோ 2 கமிஷன் அவருக்கு வருது. லோன் வாங்கி கொடுத்த கமிஷன், அப்புறம் அந்த லோனை திருப்பி கொடுக்க வரக்கூடிய கமிஷன், இன்சூரன்ஸ் வாங்கின கமிஷன், இன்சூரன்ஸ் பணத்தை மாசம் போடக்கூடிய கமிஷன். இந்த கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட பீகாரினுடைய 1 லட்சம் ரிக்ஷாக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அவர். அண்ட் பீகாரினுடைய அடுத்த வருஷத்தினுடைய பொருளாதார பட்ஜெட் பொறுப்பா அவரை கூப்பிட்டு தான் கேட்டு போட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், எது பிசினஸ்னா, நான் மட்டுமே முன்னேறினால் அது ராபரி, நான் மட்டும்தான் ஜெயிச்சுட்டே இருந்தேன்னா அதுக்கு பேரு வழிப்பறி, தீவட்டி கொள்ளக்காரன். முன்னேற்றம் என்பது நானும் முன்னேறணும், என் பக்கத்தில் இருக்கவங்க சேர்ந்து முன்னேறினா அதுதான் வியாபாரம் அப்படிங்கிற ஒண்ணை அவர் உருவாக்குறார். இதை உருவாக்குறவர் இந்தியாவுடைய டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒருத்தர், IIM கிராஜுவேட். இது எதுக்கு நான் உங்கள்ட்ட சொல்றேன்னா, உங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கு. என்னன்னா, நாசா 20 லட்சம் வேலைகளை உருவாக்கி வச்சிருக்கா இல்லையாங்கிறது இல்ல பிரச்சனை. உங்களுக்கு உடனே, ஏன்னா நீங்க படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா, நம்ம இந்த காலேஜுக்கு மேல ஒரு பிளைட் நிற்கும், அதுல ஏறி உடனே அமெரிக்கா போயிடலாம், இல்ல ஹெலிகாப்டர் நிற்கும் போயிடலாம், இல்ல பறந்து போற ஒரு பறவை முதுகுல ஏறி உட்காந்து அமெரிக்காவுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் நீங்க சந்தோஷமா வாழ்றது அமெரிக்கா போறனாலையோ இல்ல கோடி கோடியா சம்பாதிக்கிறனாலையோ நடக்க போறது இல்ல. நீங்கள் படிக்கக்கூடிய கல்வியை, ஞானத்தை அடுத்தவர்கிட்ட பகிர்றப்ப, உங்களுடைய ஊர்ல பகிர்றப்ப, நீங்க உற்பத்தி துறையை ஆரம்பிக்கிறப்ப, நீங்க மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள, சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகாமல் நீங்க என்டர்பிரனர்ஷிப்பா நீங்களே உங்களுடைய உற்பத்தி துறைக்குள்ள வர்றப்ப அந்த மாற்றம் நிகழும். ஏன்னா இந்தியா இவ்வளோ கிட்டத்தட்ட இந்த கடந்த 30 ரொம்ப கம்மியா இருப்பாங்க. இப்ப என் அசிஸ்டன்ட் டைரக்டர் 4 பேர் இன்ஜினியர்,
ஒருத்தர் டாக்டர். சோ அவ்வளோ இன்ஜினியர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவ்வளோ இன்ஜினியர்ஸ்னுடைய அந்த ஆற்றல் எங்க போகுது, இன்னொரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஏன் போகணும்? இது ஒன்னும். அதே மாதிரி கல்லூரி நிர்வாகத்தில் வைக்கிறதுனா எல்லா காலேஜும் கேம்பஸ் இன்டர்வியூ மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பிசினஸ் பாசிக்கர் ப்ரோக்ராம் பாருங்க, எல்லா பேங்க்டையும் கொடுக்கறதுக்கான லோன் இருக்கு, ஆனா அது எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. சோ உங்க காலேஜ் ஒரு பேங்கோட டைப் பண்ணி உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தொழில் தொடங்கினாங்கன்னா அதுக்கு அவங்க லோன் கொடுப்பாங்கன்னு கொண்டு வந்தீங்கன்னா எப்படி கேம்பஸ் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறீங்களோ, வேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி நீங்க இங்க பிசினஸ் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொல்லி அந்த சப்மிட்ட பேங்க் கொடுத்து நீங்க கேரண்டி கொடுத்து அந்த லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா யூ வில் பி ஆல்சோ பார்ட் ஆஃப் த பார்ட்னர் டு த பிசினஸ். சோ ஒரு கல்லூரி என்பது என்னன்னா வாழ்க்கை, நீங்க இருக்கக்கூடிய இந்த ஊர்லயே நிறைய மாற்றங்களை உருவாக்கும். இங்கேயே ஒருத்தர் தொழில் தொடங்குறப்ப அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் மாறும். இதுதான் நிஜமான முன்னேற்றம். ஒரு கல்லூரி அதை செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பேங்குக்கு கரெக்டான ஒரு கோஆர்டினேட்டர் இல்ல. பேங்க்ல அவ்வளவு திட்டங்கள், அவ்வளவு பணம் இருக்கு. நம்ம மாணவர்கள்ட்ட அது எப்படி போய் சேனலைஸ் பண்றதுன்னு தெரியல. சோ எந்த கேரண்டியும் இல்லாமல் நம்மளால லோன் வாங்க முடியும். அது உங்களை மாதிரியான கல்லூரி நிறுவனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா அதை செய்ய முடியும் நான் நம்புறேன். அண்ட் இதெல்லாம் விட ரொம்ப சிம்பிளா சொல்றேன், வாழ்க்கை என்பது பணத்தை பொறுத்ததல்ல, வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி வசதிகளை பொறுத்ததல்ல. நாம் எப்படிப்பட்டவர்கள், ஜாதி பார்வை இல்லாமல், மத பார்வை இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் ஒரு ஊரில் அமைதியாக நம்மளால் வாழ முடிந்தால் அதுதான் நல்ல மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.